ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படியும் சோழன் சொன்ன மாதிரி சந்தாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவ்வளோ நகையையும் பணத்தையும் அவங்க ரெடி பண்ண மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை அவருடைய சந்தாவோடைய அப்பாவுக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவர் ஓகே சொன்னார். ஸோ கண்டிப்பாக நிலா, சேரன் இவங்க எல்லாருமே அவ்வளோ பணத்தையும் நகையே நம்மளால் எப்படி ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம்னு சோழன் சொல்லிட்டாரு. எந்த ஒரு நம்பிக்கையில் சோழன் இப்படி சொன்னாருன்னு சத்தியமாக அவங்களுக்கும் புரியல, இப்போ சோழனுக்கும் புரியலை. எந்த நம்பிக்கையில் அவர் இப்படி சொன்னார் அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற குடும்பத்திலேருந்து இவங்க எப்படி அவ்வளோ நகையே பணத்தையும் 6 மாதத்தில் அதுவும் ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ விற்கிற நகை ரேட்டுக்கு கண்டிப்பாக அது முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சரி நீங்கள் சொன்னதை செஞ்சால் நான் சந்தாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் என்னுடைய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் 6 மாதத்துக்கு அடுத்து ஜோசியர் சொன்ன மாதிரி எங்கள் குலதெய்வ சாமி சொன்ன மாதிரி அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு சந்தாவை பார்த்து பேசிட்டு நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் யாருக்கும் சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு எங்கள் நடேசனுக்கு ரொம்ப பிபி அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு மாத்திரை மருந்தும் மெடிசன் எடுத்துக்காமல் நான் நல்லா இருக்கேன், எனக்கு என்ன அப்படி இப்படின்னு இருந்த நடேசன் இப்போது உடம்பு முடியாமல் படுத்திருக்காரு. இதை பார்க்கும்போதே பாண்டிக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், எந்த ஒரு நல்லதும் செய்யாமல் கூட இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் கோபம் இருந்திருக்கு தான். ஆனால் இப்போ அவர் உடம்பு முடியாமல் இந்த நிலமையில் இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மளுடைய அப்பா அப்படின்றது மனசுக்குள்ளே இருக்குது. ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காரு. ஸோ கடையிலே ரெஸ்ட் எடுக்கணும்னு விட்டுட்டு பாண்டி கடையில் வேலையும் செஞ்சிட்ருக்காரு. வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நைட்டு நடேசன் அங்கே நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்திரிச்சு உட்காந்துட்ருக்காரு. இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லடா, மாத்திரை போட்டதுக்கு அப்புறமா தலை சுத்தல் இல்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. ரெகுலராக இந்த மாத்திரையை எடுத்துக்கணும் சரிங்களா, சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்பவும் பிபி சரியாகாமல் அதிகமாகிட்டே தான் இருக்கும். பிபி சுகர் இருக்கிறவங்க அப்படின்னா ரெகுலராக காலையில் நைட்டு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் 3 வேளையும் கூட எடுத்துப்பாங்க. நிறைய மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு பிபி வந்திருக்கு. இதனால் நீங்கள் இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி தொடர்ந்து 1 வாரம் பிபிக்கான மாத்திரை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு உடம்பு நார்மலாக இருந்தால் ஓகே. அப்படி ஏதாச்சும் தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்து ரெகுலராக மாத்திரை எடுக்க வேண்டியதாக வரும். தேவையில்லாமல் உங்கள் பாட்டுக்கு அடிப்பட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை, கட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிற மாதிரி, ஜுரம்னு மாத்திரை போடாமல் விடுற மாதிரியெல்லாம் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. நீ ரெகுலராக மாத்திரை எடுத்துக்கணும். கிளம்பலாமா வீட்டுக்கு அப்படின்னு பாண்டி நடேசனை பார்த்து கேட்குறாரு. போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இது வரைக்கும் நான் இந்த மாத்திரைன்றதே என் வாழ்க்கையில் அதிகமாக நான் பார்த்ததே இல்லை. இப்போ தினமும் மாத்திரை சாப்பிட்ணுமா அப்படின்னு நடேசனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறாரு. நைட்டு போய் என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ பல்லவனும் காலேஜுக்கு போயிட்டு வராங்க. பல்லவா சாப்பிட்டியாடா மதியம் அப்படின்றாங்க. அண்ணே நான் காலையில் போன உடனே சாப்பிட்டேனே, எனக்கு ரொம்ப வயிறு பசி முடியல, அவங்க கொடுத்து இட்லியை சாப்பிட்டுட்டு ஒன்றும் முடியலண்ணே. காலையில் காலேஜுக்கு போன உடனே சாப்பிட்டேன், மதியம் சாப்பிட்டேனே. ஏன் எப்படியும் நைட்டுக்கு தொல்லை பண்ணாலையும் பண்ணுவாங்கன்னு நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற பல்லவா அப்படின்னு. ஆமாண்ணே நான் சாப்பிட்டுட்டேன், நைட்டு திரும்பவும் வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு. அப்போ தான் இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் டைமுக்கு மாத்திரை வேற போடணும், நான் போயிட்டு வெளியில் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ இவரை பார்த்துக்கூடான்றாங்க. என்னாச்சு அப்படின்னு கோவமாக நம்ம பல்லவன் கேட்கவும், ஏன்டா உனக்கு இன்னும் இவர் மேலே இருக்கிற கோவம் போகவே இல்லையா? மதியம் தலை சுத்தல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தார். டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னார். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கா. பிபி அதிகமாக இருக்கா, பிபி இருக்குது, சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு டேப்லெட் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காங்க. டைமுக்கு இவர் மாத்திரை போடணும், நல்லா சாப்பிடணும். இவர் ஹோட்டல்லே சாப்பிட்டாலையும் அது ஒழுங்காக சாப்பிடணும்ல. மதியம் கூட சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. ஜூஸ் கொடுத்து சாப்பிட்டேன்னு தான் சொன்னார். இப்பயும் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வரத்துக்காக, அதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரத்துக்காக நான் போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்றாரு. போயிட்டு வாண்ணா, அவர் என்ன சின்ன குழந்தையா, அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே உட்காந்துட்ருக்காங்க. அடுத்து நம்ம கடையில் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கரெக்டாக வானதி அமைதியாக இருப்பாங்களா, நைட்டும் கிளம்பி வந்துடுறாங்க.
கரெக்டாக சாவி எடுத்துகிட்டு வெளியே செப்பல் போட்டுட்டு கிளம்பும்போது வரவும் எங்கே கிளம்பிட்ட பாண்டி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை வந்து கடைக்கு தான் அப்படின்னு. எதுக்கு கடைக்கு போகிற அப்படின்றாங்க. சாப்பாடை வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லவும் அதான் நான் வந்துட்டு இல்லை பாண்டி நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போது பாண்டிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாவா, அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் சாப்பாடை வாங்கிட்டு வரேன், சாப்பிட்டுட்டு அவர் மாத்திரை போகணும், நான் கிளம்பி போயிட்டு வர இரு அப்படின்றாங்க. என்ன பாண்டி 3 பேர் இருக்கீங்க, 3 பேருமே கடையில் வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகுறது, உடம்பு சரியில்லாதவ அவரும் கடையில் வாங்கி சாப்பிட்டா இன்னும் அவரோட நிலைமை என்ன ஆகுறது, நானே சமைச்சு தரேன் பாண்டி, அதான் மதியம் வாங்கி காலையில் இட்லி மாவுக்கு வாங்கிட்டு வந்த மாவு இருக்குல்ல ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், அதோட இப்போது தோசை ஊற்றி தர சூடாக வேறு எதாவது தக்காளி சட்னி எது செஞ்சு தரேன், இல்லை சட்னி ஏதாச்சும் அரைச்சிக்கலாம், நம்ம சாப்பிடலாம் அப்படின்றாங்க. என்னது மறுபடியுமா அப்படின்ற மாதிரி பல்லுன்னு உட்காந்துட்ருக்காங்க. எப்படியும் நல்ல வழியாக நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்போ தான் இங்கே நடேசன் வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்கார். அவரு இருந்துக்கிட்டு பாண்டி எனக்கு கடையிலே வாங்கிட்டு வந்து கொடுத்துருடா, நீ வேணா அவள் சமைச்சு சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடு, ஏற்கனவே நான் உடம்பு முடியாமல் இருக்கேன்டா, எனக்கு வந்து தோசை சட்னி எல்லாம் செட் ஆகாது, நல்லா பிரியாணி ஒரு கட்டினால்தான் வயிறு ஃபுல்லாகும், எனக்கு இந்த தோசை ரொட்டி இதெல்லாமே எதுவும் வேணாண்டா, சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. இல்லையா கேப்பக்களி போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இங்கே சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு வானத்தை இருந்துக்கிட்டு என்னது கேப்பக்களியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கிள் களியெல்லாம் செட் ஆகாது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ கஞ்சி வச்சு குடிக்கணுமா, என் அம்மா அடிக்கடிக்கு சொல்லியிருக்கு, எங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறப்போவும் வச்சு கொடுத்துருக்கு, நான் உங்களுக்கு கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா தாயே தயவு செஞ்சு வேணாம், நீ கஞ்சி செய்கிறன்ற பேரில் என்னமாச்சு செஞ்சு வைப்பா, என்னமே வேணாம் எனக்கு அப்படின்றாங்க. ஏன் பாண்டி அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு, உடம்பு சரியில்லாதவர் வெளியில் சாப்பிடணும்னு இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறாரு, நான் தான் சமைச்சு தரேன்னு சொல்கிறல்ல சொல்லு அப்படின்றாங்க. ஏன்டி இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா, நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சொல்கிறல்ல, நேற்று காலையில் வந்த சரி ஓகே, அதுக்கப்புறமாச்சும் வேலையை பார்க்கலாம்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க, இப்போ எதுக்கு நீங்கள் வந்திருக்க, இங்கே பார் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தெரியும், நாங்களே சமைச்சிருந்தாவாச்சும் ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்ருப்போம், இல்லை ஹோட்டல்லையாச்சும் நிம்மதியாக சாப்பிட்டு இருந்திருப்போம், ஆனால் அது கூட இல்லாமல் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, அவரே உடம்பு சரியில்லாதவர் அவருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் நான் கஞ்சி செய்கிறேன் தோசை செய்கிறேன் சட்னி செய்கிறேன்னு வந்து நின்றுட்டுருக்கேன், இங்கே பார் வனத்தையும் கடுப்பேற்றாத, பல்லவன் நீ செஞ்சு போட்ட சாப்பாடை சாப்பிட முடியாமல் பையன் ரொம்ப பசியில் இருக்கா, என்னாலையும் ஒன்றும் முடியல வானத்து, நீ வற்புறுத்தி கேட்குறதுனால ஏதோ நாங்கள் இங்கே கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வெளியில் தான் போய் சாப்பிட்டுட்ருக்கோம், அதுக்கு நாங்கள் பேசாமல் வெளியிலே சாப்பிட்ருப்போம், நீ சமைச்சு கொடுக்குற இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு ஒன்றாச்சும் உனக்கு கரெக்டாக செய்ய தருதா, ஒன்றும் காரம் அதிகமாக போடுற இல்லை உப்பு இல்லாமல் செய்கிற, கேட்டால் இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலாம்னு ஒரு சாக்கு போக்கு சொல்கிறேன், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி வானத்தி இருப்பாங்க, உப்பு காரமும் உரைப்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு விட்டுரு வானத்தி, அவருக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் கடையில் வாங்கிட்டு வரேன், இங்கே பார் நீ எங்களை பற்றி கவலைப்படாத, பேசாமல் வீட்டுக்கு போ, நாளைக்கு காலையில் அண்ணனே வந்துடும், நீ நாளைக்கு காலையிலலாம் திரும்பவும் வந்து சமைக்கிறேன்னு வந்து நிற்காத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கோவப்பட்டு பேசிடுறாரு. என்னாச்சு பாண்டி, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு, நீ எதுவுமே பேசாமல் தயவு செஞ்சு கிளம்பு, நீ சமைச்சு தந்த வரைக்கும் போதும் அப்படின்றாங்க. ஏன் பாண்டி நான் சமைச்சது அவ்வளோ நல்லா இல்லையா, ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்கிறேன் அப்படின்றாங்க. பின்ன புரிஞ்சிக்காம பிடிக்கல அப்படின்னாலும் விருப்பமே இல்லாமல் வேண்டான்னு சொன்னாலும் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வேற என்ன சொல்லுவாங்க, முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. நான் உனக்கு அவ்வளோ அளவுக்கு டார்ச்சர் ஆகிட்டேனா, சரி இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றாங்க. முதல்ல என்னை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து சாப்பாடை வாங்கிட்டு வரதுக்காக அவர் கிளம்பி போயிடுறாரு. அவங்க போனதுக்கு அப்புறமா வானத்தையுமே இங்கே நின்று ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டுருக்காங்க. யாருமே நமக்கு ஒரு வார்த்தை கூட சப்போர்ட் பண்ணி பேசல, பல்லாவன் இருக்கான், அவர் இருக்கார், அங்கிள் இருக்கார், எதுவுமே சொல்லலையே அப்படின்னு வானத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் பல்லவா நான் சமைச்சது எதுவும் நல்லா இல்லையா அப்படின்னு, வேணாம் தயவு செஞ்சு என்னை எதுவுமே கேட்காதீங்க, நீங்கள் முதல்ல அண்ணன் கிளம்ப சொல்லிச்சல வீட்டுக்கு போங்க, சாப்பிட முடியல வாயில் வைக்க முடியல அப்படின்னு பல்லவன் சொன்னதும், இந்த சின்ன விஷயத்த கூட அட்ஜஸ்ட் பண்ணி பாண்டியால் சாப்பிட முடியாதில்ல, இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட பேசுனது எல்லாமே நடிப்பு தானா, நல்லா இல்லைனா கூட பாண்டி நல்லா இருக்குன்னு சொல்கிறானேன்னு நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டோம், ஆனால் கடைசியில் இப்படி பேசிட்டானே அப்படின்னு. ஒரு தடவை நல்லா இல்லை அப்படின்னா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அடுத்த 2 டைம் அப்படின்னாலும் சரி
சரின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேண்டான்னு சொல்லியும் பிடிவாதமாக அதே மாதிரி பண்ணால் எத்தனை டைம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இப்போ பத்தாததுக்கு நடேசன் உடம்பு சரியில்லாமல் இருக்கார். இந்த சமயத்தில் வானத்தை இப்படி பண்ணால் பாண்டிக்கு கோவம் வருங்க இல்லைங்களா? ஸோ அப்படி தான் வந்து பயங்கரமாக கோவப்பட்டார். கடையில் போயிட்டு நடேசனுக்காக சாப்பாடு வந்து வாங்கிட்டு வராரு. சாப்பாடை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வாங்கன்னு நடேசனை கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க. நல்ல வேலைடா அவளை நீ சமைக்க சொல்லலை, அவளை சமைக்க சொல்லிவிட்டு அதை நீ எனக்கு போட்டிருந்தேன்னா இந்நேரம் நான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பேச்சு பேசுகிறேங்க நீங்கள், உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆனால் ஒன்றுடா, இவ கண்டிப்பாக உனக்கு செட்டே ஆக மாட்டா, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ வேணா பாரு அப்படின்றாங்க. உங்களை இப்போ இதெல்லாம் யாருன்னா கேட்டாங்களாமா? அது அண்ணனுடைய விஷயம். அவங்க சமைக்கிறது பிடிக்கல, அதனால் அவங்கக்கிட்ட வேண்டான்னு சொன்னோம். அதுக்காக மொத்தமாக அவங்க செட் ஆகலைன்னு தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்து அண்ணன் கொடுத்துருக்குல்ல, சாப்பிட்டுட்டு போய் கம்முன்னு படுக்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் பேசுகிறாரு. அப்போ பாண்டி இருந்துக்கிட்டு, பல்லவா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா அப்படின்றாரு. பாருண்ணே, இந்த ஆளுக்கு போய் உடம்பு சரியில்லைன்னு நீ பார்த்துட்ருக்க, அந்த ஆள் எப்படி பேசுகிறாரு பார்த்தியா? வானதி உங்களையும் பிரிக்கணுன்ற மாதிரியே பேசுகிறாரு. அன்றைக்கி மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அமைதியாக விடுனேன், எந்த ஆள் எங்கேயாச்சும் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் கோவப்பட்டு பேசிகிட்டே இருக்காரு. விடு பல்லவா, கோவப்படாத, நீ போய் உட்காந்து படி, நீ சாப்பிட்றியா அப்படின்றாங்க. எனக்கு வேணாம் அண்ணா, நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி நான் சாப்பிட்டுட்டு வரேன், நீ போ அப்படின்னு சொன்ன உடனே பல்லவன் எந்திரிச்சு உள்ளே போயிடுறாங்க. வானதி இங்கே பயங்கரமாக கோவத்தில் போகிறாங்க. பாண்டி மேலே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு வீட்டுக்கு போய் நிற்கிறாங்க. என்னடி சமைச்சு போட்டுட்டாரன், ஆக்கி போட்டுட்டாரன்னு போனேன், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன், அதுக்குள்ளே சமைச்சிட்டியா என்ன அப்படின்றாங்க. மா தேவையில்லாமல் பேசாதம்மா, எனக்கு பசிக்குது, சாப்பாடை வையின்னு உட்காடுறாங்க. உட்காரு, கரெக்டாக கொட்டிக்கிற நேரத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. சொல்ல கேட்காம அந்த பாண்டி வீட்டுக்கு போய் ஆடிட்டுருக்கல்ல, நீ எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்துட்டு சரிடி சாப்பாடு வச்சிட்ருக்கும்போது சாப்பிடும்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்குறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? அந்த பாண்டி பையன் தான் அவன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு எவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கான். அந்த வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க கூட வரவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அவங்க வரணும்ல அப்படின்றாங்க. நான் ஒன்றும் பாண்டியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்கல, எனக்கு வேறு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னான் அப்படின்னவும், ஏன் எதுக்குடி இப்போ கோவப்படுறா, என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்கம்மா, எனக்கு பாண்டி வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, அதுவும் சீக்கிரமாக, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்படின்றாங்க. இதை கேட்டு அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. முக்கியமாக அவருடைய அண்ணன் கூட, என்ன நீ சொல்கிறது நினச்சிருந்தானே, அப்புறம் எங்களை ஏமாத்திர மாட்டியே அப்படின்றாரு வசந்த் இருந்துக்கிட்டு. நான் எதுக்கு உங்களை ஏமாற்ற போகிறேன், நான் ஏமாற்ற போகிறது கிடையாது, எனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு வானத்தி நல்லா வந்து சாப்பிட்டுட்டு கோவத்தோடு வெளில போயிடுறாங்க. என்னையே ஆச்சு இவளுக்கு, இந்த பாண்டிக்கு இவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, ஏன் இப்படி பேசிட்டு போகிறா அப்படின்றாங்க. அம்மா எதுவாக இருந்தால் என்னம்மா, அதான் அந்த மெக்கானிக்கல் பையனை அவள் வேண்டான்னு சொல்லிட்டால, அதுவே சந்தோஷம், அவன் மனசு மாறத்துக்குள்ள வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்த் வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரிடா, நீ சொல்கிறது சரிதான், என்னையா அவன் சொல்கிற மாதிரி சீக்கிரமாக அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு, என்னமோ பண்ணுவோம் பார்க்கலாம், அவள் தான் சொல்லியிருக்கால, எப்போது கல்யாணம் மட்டும் பண்ணிக்காமல் போட்டோம், அப்புறம் இருக்கு அவளுக்கு சின்ன சின்ன சண்டைக்கெல்லாம் இப்படி எனக்கு அவன் வேண்டாம், எனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நாளை பின்ன நான் பாண்டி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நிற்கட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்றாங்க. அதை நம்ம அவகிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுடைய அம்மா. இப்போவே நம்ம கேட்டுடலாம், எதுக்கு நம்மளுக்கு பின்னாடிக்கு பிரச்சனை அப்படின்னு. ஏண்டி நெசமாக தான் சொல்கிறியா, உண்மையிலே அந்த பாண்டி பையன் உனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டேல்ல, இப்போயாச்சும் புத்தி வந்து வேறு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருக்கேன், இதுலேருந்து மாற மாட்டேன்ல அப்படின்றாங்க. நான் என்றைக்கும் மாற மாட்டேன்றம்மா, மாற மாட்டேம்மா, நான் அவனுக்கு முக்கியம் இல்லாமல் போயிட்டேன், என்னை பற்றி அவன் கொஞ்சம் கூட கவலைப்படுறதே கிடையாது, அவன் அண்ணனுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகிறது, நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது, அவன் அண்ணனே இப்போ தான் ஊர்லேருந்து வந்துட்டுருக்கானா, அதுவும் 6 மாதம் டைம் கேட்டிருக்கானாம், 25 சவரன், 25,000 பணமும் 30 சவரன் நகையும் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் இவங்க எப்போ ரெடி பண்ணி போட்டு அவன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லைம்மா இது சரி வராது, நீ பேசாமல் எனக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவும் வராங்க. உண்மையிலேயே அவன் இந்த தடவை ரொம்ப கோவத்தில் இருக்காயா, இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணிப்பா, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்குள்ளே நம்ம கல்யாணத்தை பண்ணணுன்னு தான் இவங்க வீட்டில் எல்லாரும் பேசிக்கிறாங்க. பாண்டியை கல்யாணம் பண்ணிக்காம வேறு யாரை வேணாலும் வானத்தை கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க வீட்டில் ரெடியாக இருக்காங்க. அதுக்கான முயற்சியாக ஒரு வாய்ப்பு அமைஞ்சதோ உடனடியாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுடைய வீட்டில். அப்படி வெளியில் போயிட்டுருக்கும்போது தான் நம்ம பாண்டி வந்துட்டு திரும்பவும் வந்து மறுநாள் வந்துட்டு
காலையிலே வந்து எழுந்திரிச்சு அவருக்கு தேவையான மாத்திரை எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு சில பொருட்கள் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாண்டி வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. அப்போ தான் வசந்த் வந்துட்டு என்னமோ எங்கள் காதல் தெய்வீக காதல் அப்படி இப்படின்னு எங்கள் காதல் பிரியாதுன்னு எல்லாம் பேசுனீங்க, ஆனால் இப்போ என்னாச்சு புட்டுக்குச்சா, என் தங்கச்சி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு தேவையில்லாமல் வம்படியாக போகவும் பாண்டிக்கும் கோவம் வருது. என்ன இவன் எதோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு இப்போ உனக்கு எதுக்குள்ள தேவையில்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ தான் நம்ம வசந்த் இருந்துக்கிட்டு நான் உண்மையை தானே சொல்கிறேன், தேவைன்னா என் தங்கச்சியவே கேட்டுக்கோ அப்படின்னு அங்கேருந்து கோவத்தோடு போயிடுறாங்க. அப்போ தான் கடையில் பாண்டி போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வானதி போயிட்டு எதுக்கு அண்ணனை அடிச்சேன்னு சொல்கிறாங்க. அவர் போயிட்டு வீட்டில் சொன்ன உடனே நீ எதுக்கு தேவையில்லாமல் அண்ணங்கிட்ட சண்டை போட்ட அப்படின்னு கேட்கும்போது இல்லாததெல்லாம் சொன்னால் கோவம் வரதானே செய்யும், அடிக்க தானே செய்வா அப்படின்றாங்க. அவள் ஒன்றும் இல்லாததை சொல்லலை, நான் சொல்லி தான் சொன்னான் அப்படின்றாங்க. ஓ அப்போ நீ தான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லியிருக்கே அப்படின்றாங்க. ஆமாம், நீ டார்ச்சர்னு சொன்னதுக்கப்புறமும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட வந்து நான் நிற்பேன்னு நினச்சிட்ருக்கியா? இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, முடிவு பண்ணிட்டியா? இந்த சின்ன விஷயத்த கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாமல் புரிஞ்சிக்க முடியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நிற்கிறப்போ எனக்கு என்ன வந்துச்சு, போய் பண்ணிக்கோ என்ன பண்ணால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள சண்டை பயங்கரமாக முத்தி போயிடுது. சண்டை போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போயிடுறாங்க. இனி என் லைஃப்பில் நீ இல்லவே இல்லை, இனி உன் பக்கம் கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நீ உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ள அவ்வளோதான், எல்லாரும் அவ்வளோ தூரம் குடும்பத்தை பற்றி சொல்லியும் நான் தான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த வீட்டில் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழணும்னு நினச்சல, என்ன இதுவும் சொல்லணும் இதுக்கு மேலேயும் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி வானதி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை யாருடி என் பக்கம் வந்து நிற்க சொன்னா, நான் தான் வந்து உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன்னா என்ன அப்படின்றாங்க. ஆமாம் தப்பு தான், நான் தான் வந்து நின்னல, முதல்ல என்ன எதில் அடிக்கணும்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு கோமா உங்களை வீட்டை பற்றி தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன பாரு என்ன சொல்லணும்னு போகிறாங்க. என் வீட்டை பற்றி தேவையில்லாமல் பேசுகிற வேலை வேண்டாம், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டுல அதோட கிளம்பிடு அப்படின்றாங்க. ஆமாம் உங்கள் வீட்டில் உங்கள் எல்லாருக்குமே உங்கள் அண்ணி தானே, உங்கள் அண்ணியே அந்த வீட்டை ஆளட்டும், மற்றவங்க யாரும் தேவையில்லை, அவங்களுக்கு தான் அந்த வீடு நல்லா செட் ஆகிடுச்சுல, உங்கள் அன்றைக்கி எல்லாத்தையும் பண்ணுங்கள், விற்று கொடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்கள் மேலெலாம் உங்களுக்கு பாசம் வரமா அப்படின்னு கோவமாக பேசிட்டு வானதி அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட முடிச்சு போட்டு பேசிட்டு போகிறா பாருன்னு பாண்டிக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் ஆகுது. இருக்கிற கோவத்தில் புரிஞ்சிக்காமல் இன்னமும் பயங்கரமாக கோவப்பட்டு பிரியற நிலைமைக்கு ஆயிட்டாங்க ரெண்டு பேருமே. இன்னொரு சைடு அவங்க வீட்டில் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்துட்டு நம்ம பல்லவன் அதுக்கப்புறம் பாண்டி எல்லாருமே வந்துட்டு அங்கே என்ன சொன்னாங்க என்னாச்சுன்னு தான் கேட்டுட்ருக்காங்க. அது ஏன்டா பாண்டி சொல்கிற, சோழன் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்றாங்க. என்னாச்சுன்னா ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை என்ன பண்ண சோழா அப்படின்றாங்க. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் சந்தவ கல்யாணம் பண்ணி கொடுக்க அவங்க நிறைய கண்டிஷன் போட்டாங்க, அதுக்கெல்லாம் சோழனும் ஒத்துக்கிட்டு வந்துட்டார், ஆனால் நம்மளால் அதை முடியுமான்னு தான் தெரியல, ரொம்ப நம்பிக்கையோடு எல்லாரும் வந்திருக்கோம், 6 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயங்கள சொல்லவும் இதை கேட்டு இவங்களுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நடேசன் அப்போ தான் இரும்பிக்கிட்டே உள்ள ரூமில் இருக்காரா. அப்போது நிலா வந்துக்கிட்டு என்னாச்சு அங்கிளுக்கு, எங்கே இருக்கிறாரு அங்கிள், வெளியில் ஆளையே காணோம், உள்ள சத்தம் கேட்குது அப்படின்னவும் அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பாண்டி சொன்னதும் நிலா சேரன் எல்லாருமே துடிச்சு போயிடுறாங்க. நிஜமாவாடா, அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லையா, நம்புற மாதிரி சொல்லடா அப்படின்னு சோழன் கேட்டுட்ருக்காரு. சோழன் அமைதியாக இருக்கிறீங்களா, என்னாச்சு பாண்டி, என்னடா சொல்கிற பாண்டின்னு சேரன் அதை கேட்குறாரு. ஆமாண்ணே, நேற்றே அவருக்கு தலை சுத்தல் மயக்கமாயிட்டாரு, முடியலன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருந்தார், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போறியான்னு அவரே கேட்டாருன்னு. திடீர்னு இவர் இப்படி கேட்ட உடனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகாதவர் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொன்னார், நானும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன், அங்கே போனதான் பிபி அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர் சொன்னார், மாத்திரை ரெகுலராக ஒரு வாரம் எடுத்துக்க சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி செக்கப்புக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டி. இதெல்லாம் கேட்ட உடனே நிலா சேரன் எல்லாருமே என்னாச்சு அங்கிள் என்னாச்சுப்பா அப்படின்னு உள்ளே போய் கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு. இதுக்கு தான் அங்கிள் நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்கிறது, ஏதாச்சும் கேட்குறீங்களா, எதையுமே கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது, இப்போ பாருங்கள் அப்படின்னு நீங்களாம் சொல்லவும் சரிம்மா சரி போதும் அட்வைட் பண்ணாத, அதான் நான் மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்றாங்க. சரிப்பா சாப்பிட்டீங்களா அப்படின்னு. இன்னும் இல்லைடா அப்படின்னு. அண்ணே தயவு செஞ்சு சமைச்சிடுண்ணே, 3 நாளாக நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு நம்ம பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கோம். என்னடா பல்லவா அப்படின்னு சேரன்னு கேட்குறாரு.
வாணித்தி இருக்காங்கள, எங்களை பார்த்துக்கிறேன்ற பேரில் எங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்ற பேரில் சமைச்சு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்கண்ணே. சத்தியமாக என்னால் முடியல. நாக்கெல்லாம் செத்துப்போ கிடக்குண்ணே. ப்ளீஸ் நான் ஒரு நல்ல சாப்பாடை சமைச்சு கொடுண்ணா அப்படின்றாங்க. என்னடா செய்கிறா இப்படி பாண்டி, நீயாச்சும் கடையிலையாச்சும் வாங்கி கொடுக்கலாம்ல அப்படின்னாங்க. எவ்வளோ சொன்னாலே அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்ட்டானே. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ நல்லா வச்சு செஞ்சுருக்காங்களே வானதி அப்படின்னு நம்ம சோழன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும், சரி நான் எல்லாருக்கும் சமைக்கிறேன், அப்பா வேறு மாத்திரை போடணும்லன்னு சொல்லிட்டு சரின்னு வந்த உடனே சமைக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நல்லா ஒரு பக்கம் அங்கிள் உங்களுக்கு ஓகேவான்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப டயர்டாகி நம்ம சோழன் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? ஸோ வானதி கிட்ட கோவப்பட்டு பாண்டி இந்த விஷயத்துக்காக சாப்பாடு விஷயத்தில் சண்டை போட்டதும், அடுத்து வந்து வானதி பாண்டி விட்டுட்டு வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயம் வீட்டில் தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.